ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது சண்டே காலையில. இன்னைக்கு காலையில டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 மணிக்கு எந்திரிச்சு 4:30க்குலாம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருந்தேன். இந்த சமையல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30 மணிக்கெல்லாம் வந்து சமையல் செஞ்சு முடிச்சுட்டேன். இவ்ளோ காலையில இந்த சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எங்க கிளம்புறேன்னா, பெங்களூருக்கு வந்து ஒரு ஃபங்ஷனுக்காக கிளம்பியிருந்தேன். வளைகாப்பு ஃபங்ஷன். அதனால சரி சாதம் எப்பயாச்சும் வச்சுக்கிட்டோம், அவங்க கொஞ்சம் லேட்டா வச்சுக்கிட்டோன்றதுக்காக, கொஞ்சம் சாமி படைக்கிறதுக்காக சமையல் மட்டும் செஞ்சு வச்சுட்டு போயிருந்தேன். ரசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குடமிளகா, கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு மாரி வச்சுட்டு, கேரட் பொரியல் தான் வந்து பண்ணி வச்சுட்டு, காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து பஸ் ஏறியாச்சு. அங்க போய் இறங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2:45 வந்து ஆயிப்போச்சு. இதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து போயிருக்கலாம். சில பல காரணங்களால கொஞ்சம் நாங்க போறது வந்து லேட் ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் ஃபங்ஷன போய் அட்டெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, பக்கத்திலேயே வந்து ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருக்கு. அங்க போயிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அங்க தான் வந்து போயிருந்தோம். நான் கூட ஏதோ ஒரு பெருமாள் கோயில்னு நெனச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த பெருமாள வந்து ரொம்ப நாளா வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க இல்லையா? வண்டியில எடுத்துட்டு வர முடியாம, அந்த பெருமாள் கோயில்னே எனக்கு போன பிறகு தான் வந்து தெரிஞ்சிருந்தது. நாங்க ஃபங்ஷன் போனதுக்கு பக்கத்துலேயேன்றதால சரி போய் பார்த்துட்டு வந்தோம். எனக்கு சரியான கேமராமேன் இல்ல. எதா இருந்தாலும் நானே வந்து வீடியோ எடுக்கிற மாரி இருந்து, என்ன யாரும் வீடியோ எடுக்கிறதுக்கு இல்ல. ஒருத்தவங்க கிட்ட குடுத்தேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்திருந்தான். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு சாமி தரிசனம்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வெளிய வந்து தான் எடுத்திருந்தோம். எனக்கு வந்து ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் தான் இருந்தோமா, ஒரு 10 வாட்டி போயிட்டு வந்தாலுமே எனக்கு எந்த சந்து போறோம் வரோன்னே எனக்கு தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சு வந்து போறதால எங்க இருக்கிறோன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் மேல போய் கிட்ட போய் பெருமாள பார்க்கலாம் போல இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 100 மேல போய் பார்த்தாலும் என்ன தெரிய போகுது, ஒண்ணும் அந்த அளவுக்கு கீழனாச்சும் ஃபுல்லா வந்து பார்க்கலாம். மேல போய் பார்த்தா ஃபேஸ் மட்டும் தான் தெரிய போகுதுன்றத கீழ மட்டும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு வெளிய வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸ் குடுத்துருந்தாங்க. இப்ப தான் மண்டபத்திலேயே வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். ஏதோ சாப்பிட முடியாம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் சுத்தி பார்க்கலாம். நெறைய பேர் ஃபோட்டோ தான் எடுத்திருந்தாங்க. ஏன்னா, இப்ப தான் வந்து புதுசா வந்து இது அந்த கோயில் வந்து இருந்திருக்கு போல இருக்கு. டூர் மாரி நெறைய பேர் வந்திருந்தாங்க. நீங்க யாராச்சும் இந்த கோயிலுக்கு வந்து போயிருக்கீங்களா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தலலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதா தான் இருந்தது. ஏன்னா 6 மணிக்கு அங்க கிளம்பி வந்திருந்தோமா, இங்க வந்து கொஞ்சம் தல தான் சீவி கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். இருந்தாலும் டைம் இல்ல. ஏன்னா ஃபங்ஷன் வந்து நாங்க போனோனே ஆரம்பிச்சுட்டாங்களா, எதுவுமே தல கூட வார முடியல. அப்படியே இங்கருந்து காலையில போன மாரியே தான் வந்து சுத்திக்கிட்டு இருந்தோம். இங்க வந்திருக்கோமே ஏதாவது வாங்கலான்னு பார்த்துருந்தோம். எதுவும் வாங்குற மாரி இல்ல. சரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே ஒரு 6:45 வந்து ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பி நைட்டு 2 மணிக்கு தான் வந்து சேர்ந்திருந்தோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் வந்து வீடியோ போட முடியல.